நம்ம ராம் சரணோட பெத்தி இந்த படத்தோட ட்ரைலர் வந்திருக்கு. அதை பத்தி பார்க்க முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இப்போ இந்த வீடியோ பத்தி ஃபுல்லா பார்ப்போம். இந்த படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆன உடனே இந்த படத்தோட ட்ரைலர் கட்ட தான் பார்க்கணும். பட் ட்ரைலர் கட்ட படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணணும்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு சுமாரான ஒரு 3 மினிட்ஸ்க்கான ட்ரைலர் கட்ட தான் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு டிரான்சிஷன் நல்லா இருக்கு, அது கிளைமேக்ஸில் போட்டிருக்காங்க. ட்ரைலரோட கிளைமேக்ஸில் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜான்வி கபூர் இந்த ஒரு படத்தில் ஃபீமேல் லீடாக ப்ளே பண்ணியிருக்காங்க. மிர்சாப்பூர் புகழான நம்மளோட முன்னாபா இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா வில்லனாக ப்ளே பண்ணுவார் போல. ஏஆர் ரஹ்மான் அவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. பிஜிஎம் சுமாராக தான் இந்த ஒரு ட்ரைலருக்கு போட்டிருக்காருன்னு சொல்லி உப்பேனா படத்தோட டைரக்டரா இந்த ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ராம்சரண் ஒரு படத்தை இட்டு கொடுத்தே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காரு. ஏன்னா லாஸ்டா கேம் சேஞ்சர் எவ்வளவு பெரிய ஒரு ஃபிளாப்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதை தொடர்ந்து இந்த பெத்தி படத்தில் தான் ஹிட் கொடுத்தாகணும். பட் இந்த ஒரு ட்ரைலர் கட்ட வச்சிருந்தா எந்த அளவுக்கு இந்த போஸ்ட் மூவி எடுத்துட்டு போவாங்கன்றது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்றது. ஒரே ஒரு சாங் தான் நல்லா இருந்தது. அதை தொடர்ந்து ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் கூட இந்த ஒரு ட்ரைலரை காப்பாற்றலன்னு சொல்லி ஆகணும். இதுதான் தவறான செயல். ஜூன் 4 இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஒரு படத்துக்கு யாரை வெயிட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க.